ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வடசென்னை எல்லைக்கு உட்பட்ட கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின், பெரம்பூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுகின்றனர். துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு போட்டியிடுகிறார். ராயபுரம் தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும், வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேகவை சேர்ந்த ஆதவர்ஜனாவும் போட்டியிடுகின்றனர். திருவிக்க நகர் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்து படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி போட்டியிடுகிறார். வடசென்னையில் உள்ள பெரும்பாலான தொகுதிகள் இப்படி முக்கியத்துவம் பெற்றுள்ளன. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் திமுக அரசு செய்துள்ள பல திட்டங்கள் வெற்றிக்கு கை கொடுக்கும் என முதல்வர் ஸ்டாலின் நம்புகிறார். ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை அதிமுகவினர் கையில் எடுத்துள்ளனர். 5 ஆண்டுகளில் வடசென்னையில் முறையாக சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படாததால் அரசியல் படுகொலைகள், முன்விரோத படுகொலைகள் அதிகளவில் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக உளவுத்துறை பல எச்சரிக்கைகளை அரசுக்கு அளித்துள்ளது. இது தொடர்பாக போலீஸ் வட்டாரங்கள் கூறியதாவது: பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை மையப்படுத்தி வடசென்னையில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. அதிமுகவினர் மட்டுமின்றி தாவேக, நாம் தமிழர் கட்சியினரும் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி பேசி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மற்றும் அதன் பின் நடந்த பல சம்பவங்கள் தொடர்பான வீடியோக்கள் வேகமாக பரவி வருகிறது. பிரபல யூடியூபர் உள்ளிட்ட சிலர் தெரிவித்துள்ள கருத்துக்களும் திமுக மற்றும் அக்கட்சி வேட்பாளர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகின்றன. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை தொடர்புபடுத்தி சில தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தன் மனைவி வீடு அமைந்துள்ள தொகுதி, முதல்வர் ஸ்டாலின் தொகுதி உட்பட வடசென்னையின் பல தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய செல்வ பெருந்தகை திட்டமிட்டிருந்தார். உளவுத்துறை எச்சரிக்கை அடிப்படையில் வடசென்னை பக்கமே வரவேண்டாம் என அவருக்கு திமுக தலைமை கட்டுப்பாடு விதித்துள்ளது என போலீஸ் வட்டாரத்தில் கூறப்படுகிறது.